ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மூன்று முடிச்சு ப்ரோமோ. இன்னைக்கு நம்ம மூன்று முடிச்சு சீரியல்ல என்ன விறுவிறுப்பான விஷயம் அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க அந்த விறுவிறுப்பான விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். இப்போ வந்துட்டு இவ்வளோ பிரச்சனைக்கு காரணம் வேற யாரும் இல்லைங்க, அர்ச்சனா மட்டும்தான். அர்ச்சனா அடுத்த கட்டம் என்ன பண்ண போறா, அதனால என்ன எவ்வளோ பெரிய விபரீதம் நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு தாங்க நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். இப்போ என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அர்ச்சனா ஆள் வச்சு சுந்தரவல்லி கிட்ட பேசாம இருந்திருந்தா இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் ஸ்மூத்தா முடிச்சிருக்கும். எப்படி நந்தினிக்கு உண்மை தெரிஞ்சாலும் எல்லாரும் ஃபோர்ஸ் பண்ணி ஏதாவது பண்ணி நம்ம கண்டிப்பா நந்தினி கிட்ட சைன் வாங்கியிருப்பாங்க. ஆனா நம்ம நந்தினி படிச்சுட்டே இருக்கும்போது சுந்தரவல்லி உள்ள வந்து கிழிச்சு போட்டு பெரிய பிரச்சனையானதுதாங்க இது, இவ்ளோ பெரிய பிரச்சனையே. இது எல்லாத்தையுமே நடந்ததுமே போயிட்டு வேகமா கோவமா வந்துட்டு அர்ச்சனாவுக்கு ஒரு பக்கம் சந்தோஷமா இருந்தாலும் ஒரு பக்கம் கோவமா இருக்கு. சந்தோஷமா இருக்கிறதுக்கு காரணம் என்னன்னா, சுந்தரவல்லி பேப்பரை கிழிச்சு போட்டதுனால தான் அர்ச்சனா சந்தோஷமா இருக்கா. ஆனா கோவமா இருக்கிறதுக்கு காரணம் என்னன்னா, இந்த வேலைக்காரியை எப்படியாச்சும் கழட்டி விட்டுருவாங்க அப்படின்னு பார்த்தா அடுத்த கட்டத்தை நோக்கி போயிட்டே இருக்காங்களே. அவ பெர்மனன்ட்டா அந்த வீட்ல இருக்க தானே இப்ப ஏற்பாடு பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம பத்தி யாருமே யோசிச்சு பார்க்கவே இல்ல. சூர்யா எனக்கு தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கார்ல புறம்பிக்கிட்டே போறா, வேகமா வீட்டுக்கு போறா. வீட்டுக்கு போனதும் அதான் இதையுமே போட்டு ஒட்டைக்கிறா. உடனே உங்க அப்பா வந்து என்னம்மா ஆச்சு, ஏன் ஏன் இவ்ளோ கோவமா இருக்க, என்னன்னு சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, அப்பா என்ன நடக்குது தெரியுமா, அந்த சுந்தரவல்லி வீட்ல என்னென்னமோ நடக்குதுப்பா அப்படின்னு சொல்லும்போது, என்ன நடந்துச்சுன்னு மட்டும் சொல்லு, அதுக்கப்புறம் நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா சொல்ல, இந்த மாதிரி நடந்த விஷயத்த எல்லாத்தையுமே சொல்றாங்க. நான் அவள எப்படியாச்சும் அந்த வீட்ட விட்டு அனுப்பி நான் அந்த வீட்டுக்கு போகணும்னு நெனைக்கிறேன். ஆனா, அந்த வீட்ல உள்ளவங்க எல்லாருமே நந்தினிய பெர்மனன்ட்டா அந்த வீட்டோட மருமகளா ஆக்கலான்னு முடிவு பண்ணி வச்சிருக்காங்கப்பா. எப்படிப்பா ஒரு வேலைக்காரிய மருமகளா ஆக்க அவங்களுக்கு எல்லாருக்கும் மனசு வந்துச்சுன்னே தெர்ல. நல்ல வேளை சுந்தரவல்லி அந்த டைமிங்க்கு வந்து பேப்பர கிழிச்சு போட்டாங்க. அப்படி இல்லன்னா, இந்நேரம் நந்தினி வந்து பெர்மனன்ட் மருமகளா அந்த வீட்டோட மாறியிருப்பா. சூர்யாவோட பெர்மனன்ட் ஒய்ஃபா மாறியிருப்பா. அப்புறம் நான் எப்படிப்பா சூர்யாவ அடையறது? என்னோட நெலைமைய யோசிச்சு பாருங்க. எனக்கு அவ்ளோ கோவம் வருது. என்ன பண்றதுன்னே தெர்லப்பா. இதுக்கு மேல அந்த வேலைக்காரி அந்த வீட்ல இருக்கவே கூடாதுப்பா. அந்த வேலைக்காரிய ஒண்ணு வீட்ட விட்டு தொரத்தணும். அப்படி இல்லையா அந்த வேலைக்காரிய கொன்னுடணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது, இவ்ளோ நடந்துருச்சா? இவ்ளோ தைரியம் ஆயிடுச்சா அந்த வீட்ல உள்ளவங்களுக்கு? அப்ப அந்த வேலைக்காரி இனிமே இருக்கக்கூடாதும்மா. அவ உன் லைஃப்ல ரொம்ப இடைஞ்சலாவே இருக்கா. நீ சூர்யாவ அடையறதுக்கு அந்த வேலைக்காரி ரொம்ப பெரிய பிரச்சனையா இருக்கா அப்படின்னா, அவள கொன்னுடலாம். நம்ம ஆளுங்கள வச்சு தூக்கிரலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பாவும் சொல்லிர்றாங்க. உடனே அவங்க அப்பா, "ஏங்க இந்த மாரிலாம் பண்றீங்க?" அப்படின்னு கேட்டதுக்கு, ஏன் இந்த விஷயத்துல நீ தலையிடக்கூடாது" அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ட்ரிக்ட்டா சொல்லிர்றாங்க அவங்க அப்பா. இப்போ உடனே ரவுடிங்கலாம் கூப்பிட்டு, "டேய் என் பொண்ணு என்ன சொல்றாளோ அத ப்ராப்பரா பண்ணிட்டு வாங்க. எதனா சொதப்புனுச்சு அப்படின்னா, நீங்க உயிரோட இருக்க மாட்டீங்க" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அர்ச்சனாவோட அப்பா வந்து ரவுடிங்கள மிரட்ட, "இல்ல ஏன் நீங்க கவலைப்படாதீங்க. மேடம் சொல்ற மாரியே பண்ணிடலாம்" அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. உடனே அந்த ஃபோட்டோவ அனுப்பிச்சு, நம்ம நந்தினிய கொலை பண்றதுக்கான ஏற்பாடு இங்க ஒரு பக்கம் பண்ணிட்டு இருக்காங்க. அது வந்து கண்டிப்பா சக்சஸ் ஆக போறது இல்ல. அர்ச்சனா எப்படியும் வசமா மாட்ட தான் போறா. சூர்யா கிட்ட மாட்டுனா அப்படின்னா, நம்ப சூர்யா சார் அர்ச்சனா வச்சு செஞ்சுருவாரு. அதுக்காக தான் வெயிட் பண்றோம். என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இது போன்ற வீடியோ, சீரியல் அப்டேட் தெரிஞ்சுக்க நம்ம சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.